தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 நடக்கப்போகிற குரூப் எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் போஸ்டிங்கை வாங்கணுன்ற கனவோடு இருக்கீங்க. ஆனால் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள், அத்தனை பக்கங்களையும் நம்ம படித்து புரட்டி பார்த்து தான் நம்ம அந்த போஸ்டிங்கை வாங்கணுமா? அவ்வளவும் நம்மளால் செய்ய முடியுமா? எதை படிக்கிறது, எதை விடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளோடு நீங்கள் இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு 5 சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட வெற்றியை நிர்ணயிக்க போகுது. அதனால் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தரம். தரம் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, குரூப் எக்ஸாம்னு பார்த்தோன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க புக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க கேட்குறது 10th வரைக்குமா இருந்தாலும் அதோட தரமானது 12th வரைக்கும் தான் இருக்கும். நம்ம 10th வரைக்கும் படிச்சிருக்க சிலபஸை, அந்த சாப்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்மளோட 11th and 12th படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் 11th 12th புக்ஸையுமே மேலோட்டமாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக தமிழ் அண்ட் பாலிட்டி, இது ரெண்டுலேருந்தும் கண்டிப்பாக 11th 12th நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம 12th வரைக்கும் இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாருமே 10th வரைக்கும் இருக்க புக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த 11th 12th புக்கையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? அப்போது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நீங்கள் நிற்க போகிறீங்க. அடுத்து 80/20 விதி. அது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே படிக்கணும், கொடுத்துருக்காங்க ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லா லைன்ஸுமே படிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அப்படின்றது அவசியமே கிடையாது. இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80% வினாக்கள் நமக்கு கொடுத்துருந்த சிலபஸில் 20% சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போது நம்ம 20% ஆஃப் சிலபஸை நம்ம ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 80% சிலபஸை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி லைட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அங்கே அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கிறோம். ஜிஎஸ்சில் பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டின்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா டாபிக்ஸ்லேருந்தும் நிறைய கண்டென்ட் இருக்கும் நமக்கு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதுலேருந்து நமக்கு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அவ்வளோ சிலபஸ் அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லேருந்து மட்டும் தான் கேட்க போகிறாங்க. அந்த டாபிக் என்னென்ன உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான டாபிக்ஸ் இதை படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலான்ற அளவுக்கு நான் உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுக்குறேன். தேர்ட் ஒன், மேக்ஸ். மேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ எல்சிஎம், ஹச்சிஎஃப், வட்டி கணக்கு, தனி வட்டி, கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் போடணும். ஒரு பேப்பர் பென் இல்லாமல் நீங்கள் மேக்ஸே தொடமாட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. பேப்பர் பென் இல்லாமல் உங்களுடைய மேக்ஸில் கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரியான ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதையும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்னா ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்கிறேன். பேப்பர் பென் இல்லாமல் நீங்கள் சம்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10 minutesல இப்போல்லாம் வந்துட்டு கொஷினை ரீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே குறைச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். அப்போது நீங்கள் நிறைய டைம் உங்களுக்கு தமிழ் மற்றும் பிற சப்ஜெக்டில் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். 4th ஒன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ். தமிழில் நம்ம மேஜராக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, செய்யுளை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது. செய்யுளை உட்காந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் ஏகப்பட்ட செய்யுள் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது தேவை கிடையாது. நமக்கு தமிழில் கிராமர் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. கிராமரை நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், இந்த கொஷின் கேட்டால் இந்த ஆன்சர்ன்ற மாதிரி மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. புரிஞ்சு படிச்சுக்கோங்க. கிராமரில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் தமிழ் கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்த இப்போ செய்யுள்லேருந்து எதுவுமே படிக்கவே வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. செய்யுளில் புலவர்கள் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி சில டாபிக்ஸுக்கு மட்டும் ஷார்ட்கட்ஸ் வச்சு ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு போதுமானதாக இருக்கும். The 5th ஒன், நம்மளோட தாரக மந்திரம் ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீ காலையிலேருந்து 4 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல, 10 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல. அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீ படித்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு படுக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் அப்படி படிச்சிங்க அப்படின்னா தான் அன்றைக்கி ஃபுல்லாக படித்ததுக்கு ஒரு யூஸ் இருக்குது. சைக்காலஜியில் ஒரு தியரம் இருக்கும். ஹெர்மன் எப்பிங்கர் சொல்லியிருப்பார், மறத்தல் மற்றும் நினைவிருத்தல் வளைகோடுன்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் கிடையாது. நான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் அது எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறது. அப்போ ஹெர்மன் எப்பிங்கஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மீனிங்லெஸ் வேர்டு நிறையா உருவாக்கி வச்சுருப்பார். அதை உருவாக்குனதை முதல் நாள் உட்காந்து ஃபுல்லாகவே படிக்கிறாரு. படித்து வச்சுட்டு அடுத்த நாள் அதை எழுதி பார்க்குறாரு. அவருக்கு பாதி ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து உட்காந்து எழுதி பார்க்குறாரு. படிக்காமல் எழுதி பார்க்குறாரு. அவருக்கு பாதி மறந்துடுது. இன்னும் 2 நாள் கழித்து வந்து மறுபடியும் எழுதி பார்க்குறாரு. அதில் இன்னும் பாதி மறந்து போயிடுது. அப்போ தான் அவர் வந்து அந்த தியரமை எழுதியிருப்பார். ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு நான் வேறு டாபிக் போயிட்டேன், அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த நாள் வேறு டாபிக் போயிட்டு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் படித்த ஒன்றா நீங்கள் மறந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லி எவ்வளோ படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் பரவாயில்ல, நிறையா படித்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போயுமே பல பேருக்கு இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அது 3 முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பயம், அடுத்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது, அடுத்து அதை பற்றின ஒரு தேவையான நாலேஜ் இல்லாமல் இருக்குது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்கிறது. நம்மளால் முடியாது, நம்ம இவ்வளோலாம் நம்ம படிக்க மாட்டோம், இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, இவங்களுக்கு இடையில நம்ம வந்து ஜெயிச்சிருவோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் நீங்கள் நெகட்டிவான தாட்டில் இருக்குது. அது உங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அடுத்து வித்தவுட் ரெக்வயர்டு நாலேஜ், உங்களுக்கு அதை பற்றின போதுமான நாலேஜ் இல்லாமல் இருப்பீங்க. இப்போது குரூப் 4 நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்றப்போ அதை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துட்டீங்க, அப்புறம் என்ன, பயம் மட்டும்தானே, தூக்கி போட்டு வெளில வாங்க. வர நோட்டிஃபிகேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எத்தனை பேர் எழுதுனா என்ன, உங்கள் போஸ்டிங் உங்களுக்கு தான், அதை யாரால் மாற்ற முடியும்? ஸோ 2026 வரப்போகிற குரூப் எக்ஸாம்ஸை உங்களால் முடியாது, செய்ய முடியுமான்ற ஒரு டவுட்ஸில், ஒரு பயத்தில் நீங்கள் இல்லாமல் எல்லாருமே அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மேலே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட்டில் நான் போடுறேன். தேங்க்யூ.